ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு அருமையான தோசை ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவையை எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா நல்லா அது ஃபுல்லாக நல்லா மேலே அழுக்கெல்லாம் வந்துட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதை ஒரு 2-3 தடவை கலைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 2 பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த சம்பா கோதுமை ரவையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு கிறிஸ்ப்னஸ்க்காக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அதோட புதினா சேர்த்துருக்கேன். புதினா சும்மா ஒரு எண்ணிக்கிறது தான் போதும். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இதை நல்லா நம்ம அடை மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினுச்சு அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். தோசை தவா எடுத்துட்டு நம்ம இதை தோசையை ஊற்ற வேண்டிதான். இதில் வெங்காயம் கூட சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்னஸ் இருக்கும். அதுக்காக நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மெதுவாக வேகணும். நல்லா அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே மாவா தெரிகிறதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்ககிட்ட மாவு இல்லை அப்படின்னா கூட இதை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்பொழுதும் உப்புமா அந்த மாதிரி செய்கிறத தாண்டி இந்த மாதிரி தோசையாக செய்யும் போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.